பிவிவிரியா ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைஸ் சாயிலில் இருக்கக்கூடிய நார்மலான ஃபங்கஸ் தான். ஸோ இந்த ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோட் ஸ்பீஷியஸ் மூலிமா வரக்கூடிய டிசீஸை வந்து கியூர் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கியமான அமைப்பு பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பிளான்ட்ல ஏற்படக்கூடிய ஒரு வகையான டிசீஸ், அந்த டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய ஸ்பீஷியஸ் நேம் இஸ் கால்டு ரைசாக்டோனியா சொலானி. ஸோ ரைசோடாக்னியா சொலானி அப்படின்ற ஃபங்கையால நம்ம டொமேட்டோ ஸ்பீஷியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த முளை குருத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட ஃபர்ஸ்ட் லீஃப்லாம் வந்து சுருளா இருக்கும். ஸோ அதனால அந்த பிளான்ட்டால நல்ல ஈல்டோ க்ரோத்தோ கொடுக்க முடியாது. ஸோ அந்த டிசீஸை கியூர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கூட யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிவிவிரியா ஸ்பீஷிஸ் கிட்ட இருக்கு. ஸோ நம்ம இப்போ பயோபெஸ்டிசைட்ஸ் அப்படின்ற டாபிக்ல வாட் இஸ் பயோபெஸ்டிசைட்ஸ், what are the uses of biopesticides, why we used biopesticides அப்படின்ற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறோம். ஸோ அதில் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரைகோடர்மா, தென் அனதர் ஒன் லிவோனியா அப்படின்ற ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயோபெஸ்டிசைட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் we discuss with in this slide shown பியோவிரியா ஃபங்கை. ஸோ ஃபர்ஸ்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியோவிரியா அப்படின்ற ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பியோவிரியா ஸ்பீஷியஸால தாக்கப்படக்கூடிய என்னென்ன இன்செக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத அங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் தேர்ட் சீல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கை அந்த பிளான்ட் அஃபெக்ட் பண்ண இன்செக்டை அஃபெக்ட் பண்ணாங்கன்னா, அதாவது அந்த ஃபங்கை பியோவிரியா ஃபங்கை வந்து அந்த இன்செக்ட்ஸ் அந்த பூச்சி புழு அவங்களெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி டேமேஜ் ஆகுது அப்படின்றது நம்ம ஸ்லைட்ல பார்க்குறோம். So next we discuss with the important topic is green manuring, தழை உரமிடல். So what is mean by green manuring? Green manuring is defined as the growing of green manure crops and uses of these crops directly in the field by plugging. So green manuring அப்படின்ற தழை உரம் அப்படின்றது பிளான்டோட பார்ட்ஸையே திரும்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேன்யூரா யூஸ் பண்றோம். ஸோ இதை வந்து டைரக்டாவே பிளான்ட்ல வளரக்கூடிய அந்த ஃபீல்டுல பிளக்கிங்க்கு அப்புறம் நம்ம அதை டைரக்டாவே யூஸ் பண்ணலாம். One of the main objectives of the green manuring is to increase the constant of nitrogen in the soil. So green manuring யூஸ் பண்றதுனால நமக்கு வரக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயிலோட நைட்ரஜன் கண்டென்ட், அதாவது சாயில நைட்ரஜன் டெஃபிஷியன்சி ஏற்படுத்தாம பாதுகாக்கிறது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் மேனுரிங்கோட வேலை தான். ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் த ஸ்ட்ரக்சர் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாயில். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சாயில் அப்படின்னு சொல்ற சாயிலோட ஸ்ட்ரக்சர்ஸ் அமைப்பு, அதனோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதோட தன்மை, அதாவது அதில் எவ்வளோ பிஹெச் இருக்கணும், என்ன வகையான என்ன டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ரெசென்ட் ஆகணும், அதனோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அதனோட ஸ்ட்ரக்சர்ஸை பாதுகாக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரீன் மேனுரிங் தான். சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரீன் மேனுரிங் ப்ராப்ஸ். ஸோ ஒரு சில வகையான கிரீன் மேனுரிங் ஸ்பீஷிஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கோட்டலேரியா ஜான்சியே, தட் இஸ் கால்டு என்னன்னு சொல்றோம்னா தமிழ்ல சனப்பை அப்படின்னு சொல்றோம். அண்ட் செகண்ட் ஒன் டெப்ரோஷியா பெரியூரியா, ஸோ அதனோட தமிழ் நேம் கோழிஞ்சி. அண்ட் தேர்ட் ஒன் இண்டிகோஃபெரா டிங்டோரியா, த தமிழ் நேம் இஸ் கால்ட் அவுரி செடி, அவுரி பிளான்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் த கிரீன் மேனுரிங் கேன் பி what is this as green in manuring or green leaf manuring. ஸோ இந்த green manuring வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியேட் as green in sweet manuring, then another one green leaf manuring, அதாவது விதை சார்ந்த தழை உரம். then another one is called முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா தழையே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகலாம், அதாவது பிளான்டோட லீஃபை யூஸ் பண்றது. then another வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்டிபு மேனுரிங், விதையை வந்து நம்ம விதைப்பு, அதாவது பயிரிடுறோம்னு சொல்றீங்களா, தட் இஸ் கால்டு ஸ்டிபு மேனுரிங். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மேனுரிங்கை ரெண்டா பிரிக்கலாம். the first one is called ஸ்டிபு மேனுரிங், then another one green leaf manuring. So first we discuss with green manuring and stifu manuring. First, stifu manuring. Green in stifu manuring refers to the growing of green manuring crops in the border rows or the intercrop along with the main crop. ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஒன் அந்த விதைப்பு அப்படின்ற ஸ்டிஃபு மேனுரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுரிங் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வரப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனோட வரப்போ கார்னர்ஸ்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த
கிராப்புக்கு நடுவுல இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை தாராளமா வளர்க்கலாம். என்னென்ன டைப் ஆஃப் பிளான்ஸ் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்கீம். சன்கீம்னா என்ன மீனிங்னா சனப்பை, தென் அனதர் ஒன் கிரவுன் பீ, காராமணி, அண்ட் தேர்ட் ஒன் கிரீன் கிராம், பச்சை பயிறு. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல வளரக்கூடிய பிளான்ஸ்க்கு நடுவில் நம்ம வளர்த்தோம்னா இந்த பிளான்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த மெயின் கிராப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீடு உணவா யூஸ் ஆயிடுது. கிரீன் மேனுரிங்கா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் whereas green leaf manuring is the application of green leaves and pinks of trees, shrubs, plant growing in wastelands and fields once. So green manuring அப்படின்னா என்ன மீனிங்னா நம்ம சாதாரணமா பிளான்ட்ஸ்ல கிடைக்கக்கூடிய லீஃப், அதோட பிரான்ச்சஸ், இல்லைன்னா ஸ்மால் ஹெர்ப்ஸ், ஷோப்ஸ், ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தோட வரப்பு பகுதிகளை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சா ஸோ அந்த பிளான்ஸ் வந்து கிடைக்கிற அந்த கிரீன் மேனுரிங், அந்த கிரீன் லீஃப் பார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்டிலைசரை ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணலாம். The next one, the important plant species useful for green leaf manuring. So இந்த green leaf manuring நம்ம எதெல்லாம் யூஸ் பண்றோம்னா first one Acacia fistula, the Tamil name is Kondrai, and second one Sesbania grandiflora, Tamil name Agathi, and third one Acitrata indica, Bamboo, and fourth one Telonica regia, Telonix regia, Niruppu Kondrai, Tamil name, and last one Pungemia pinnata, Pungemia pinnata, the Tamil name is called Pungam. So next one, so in this slide we fully discussed with biopesticides and green manuring. Thank you students, don't waste your time, read well.